வணக்கம். இது சீனியர் ஏகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே சீரீஸில் இன்றைக்கி இப்போ ஒரு மேக்ஸம் பார்க்குறோம். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விட்டார். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 12% லாபத்திற்கு விட்டார்னு கொடுத்துருக்காங்க. அதையே வந்து ஒரு 1200க்கு கூடுதலாக விட்டிருந்தா லாபம் 20% மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது 12லேருந்து 20, ஸோ 8% லாபங்கிறது தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1200 ரூபாய். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 8% லாபங்கிறது வந்து லாபம் எப்போவுமே வந்து நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ 8% லாபங்கிறது 1200 அப்படின்னா 100%ங்கிறது தான் வந்து நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ இதுலேருந்து 100% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். 1% என்ன அப்படின்னா இதை 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1% is 1%, 115 வருது. ஸோ இதிலிருந்து 100% என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 15. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. வணக்கம். இது சீனியர் ஏகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே சீரீஸில் இன்றைக்கி இப்போ ஒரு மேக்ஸம் பார்க்குறோம். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விட்டார். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 12% லாபத்திற்கு விட்டார்னு கொடுத்துருக்காங்க. அதையே வந்து ஒரு 1200க்கு கூடுதலாக விட்டிருந்தா லாபம் 20% மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது 12லேருந்து 20, ஸோ 8% லாபங்கிறது தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1200 ரூபாய். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 8% லாபங்கிறது வந்து லாபம் எப்போவுமே வந்து நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ 8% லாபங்கிறது 1200 அப்படின்னா 100%ங்கிறது தான் வந்து நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ இதுலேருந்து 100% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். 1% என்ன அப்படின்னா இதை 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1% is 1%, 115 வருது. ஸோ இதிலிருந்து 100% என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 15. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.